ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேரமல் பாப்கார்ன் சாப்பிட்ருப்பீங்க. கேரமல் மாக்கானா சாப்பிட்ருக்கீங்களா? இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. மாக்கானா பாக்கெட் இப்போ டிமார்ட்லேயே அவைலபிளாக கிடைக்குங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இது எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடுங்கிற என்ன இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது ரொம்ப ஈஸி, செய்கிற ப்ராசஸும் ரொம்ப ஈஸிங்க. சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வந்து மாக்கானா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. உங்களுக்கு பாக்கெட் அளவு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்டுக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாக்கானா பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கிறேங்க. ஸோ இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல வெல்லம் தான். ஸோ இதில் மண்ணெல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் இதில் ஒரு கம்பி பதம் வந்துச்சுனாவே, அதை சக்கரை பாகு பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துச்சுனாவே நீங்கள் மாக்கானா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் பிங்க் சால்ட்டோ அல்லது டேபிள் சால்ட்டோ எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சால்ட்டை ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும், ஸ்வீட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குன்னே சொல்லலாம். ஸோ இதை எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ அதனால தான் நான் இதுக்கு மாக்கானாவுக்கும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வெல்லத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. ஸோ மேக் ஷூர் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கம்பி பதம் அளவு ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்களுக்கு அந்த கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த கம்பி பதம் தெரியும். ஸோ அது நல்லா திக்கானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே அந்த கம்பி பதம் தெரியுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது கீழே விழுகும்போதே உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், கையில் தொட்டு பார்ப்போம் இல்லைங்களா, அதை கையில் தொட்டு பார்த்து அந்த ஸ்டிக்கியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த சக்கரை பாகுக்கு பார்த்து நம்ம அப்படியே பழக்கமாயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நானும் பார்த்தேன். ஸோ அது கம்பி பத அளவு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டான அளவு, கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பதம் வந்தோடனே வேறு என்னங்க, நம்ம மாக்கானாவை எடுத்து போட்டுற வேண்டியதான். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மாக்கானாவை எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்களேன். அது மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு அந்த கேரமல் பாப்கார்ன் இது கலர் கன்சிஸ்டன்சி எல்லாமே தெரியும். அதை இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, பேக்கெட்லாம் கொடுப்பாங்களே. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இந்த கேரமல் பாப்கார்ன் கிடைக்குது. பட் இந்த மாக்கானா ஸ்டைலில் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பாகலை இது எல்லாமே அந்த மாக்கானா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இது பார்க்கும்போதே அம்மா இது பாப்கார்னா அப்படின்னு குட்டீஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸு. ஸோ ஸ்வீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கூட பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக வரும். பட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுக்க வந்துடும். ஸ்டிக்கியாக இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. தட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா தனித்தனியாகவே வரும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குன்னு கவலையே வேண்டாம். உங்களுக்கு ஒரு தட்டில் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது நல்லா குழுவானதுக்கப்புறம் எடுத்து போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இது பசங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் நீங்கள் ஸ்நாக்ஸ் பிரேக்கு கூட கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க ஷேர் பண்ணி சாப்பிடும்போது இது அடுத்த வீட்டுக்கும் போகும். அம்மா இந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்டு கொண்டு வந்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேரமல் பாப்கார்னை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெல்லத்தில் ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டு கேரமல் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கும் ரெடி ஆகிடுச்சு, டிஃபன் பாக்ஸுக்கும் ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.